ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்னுடைய அந்த டஃப்னஸ், ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் வேறு இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப், மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே போட முடியாத அளவுக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸாம் ஹாலில் போட முடியாத ஒரு சூழ்நிலை. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பேஸ் பண்ணி அதிகமாக கேட்டது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு, ஸோ இதுக்கு இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஓக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்குது, அதனால் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஸ்டெனோவுக்கும் போட்டுருவேன், ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் போட்டுருவேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? எங்களுக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவேன்னா அடுத்தது நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை போட்டுருவேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட கடினத்தன்மை காரணமாக வந்து நான் வந்து 170 அண்ட் அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்மியாக இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் போன வருஷத்தோட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ கம்மியாக இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த 160லேருந்து 168 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கமெண்ட் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டவுட் கேட்கும்போதும் சரி, ஃபோன் பண்ணி கேட்கும்போதும் சரி, இந்த 160லேருந்து 168 கொஞ்சம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அது வரும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய இருக்கிறாங்க, நான் அடிச்சிருக்கிறேன், எங்கள் இன்ஸ்டியூட்டில் எத்தனை பேர் அடிச்சிருக்கிறாங்க நிறையா சொல்கிறீங்க. இப்போ அது வந்து அப்படி வரும்போது இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து எனக்கு கிடைக்குமா, இந்த மார்க்குள்ளேயே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் கேட்குறீங்க. உங்களுக்கு அடுத்த பிரச்சனை இப்போ இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் இருக்குது, இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 and 2A அதுக்கான ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ், ஓகேங்களா? தமிழ் ஓல்டு புக்கு, தமிழ் நியூ புக்கு, ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே கண்டெய்ன் ஆன ஆல் சப்ஜெக்ட் புக்கு 4 புக்ஸ் அடங்கிய அந்த புக் செட் வந்து பார்த்தீங்கன்னா 2400 ரூபா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2050 ரூபா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். புக்ஸ் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் ஒரே நாளில் என்ன ஆயிரும், உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும், புக்ஸ் வீட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க், ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேங்களா? தமிழ் வெர்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வேணும்னா நீங்கள் சரி, கொஸ்டின் பேங்க் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரே நிமிஷத்தில் தனித்தனியாக வந்துடும். ஓல்டு புக்கு தனியாக, நியூ புக்கு தனியாக, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக, மேக்ஸ் தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, ஐஎன்எம் தனியாக, யூனிட் 8 தனியாக, அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் படித்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கான டெஸ்ட் ஷெடியூலுமே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் மேலே தெரிய நம்பர் கால் பண்ணி ஆர்டர் போட்டு புக்ஸையும் வாங்கிக்கோங்க. புக்ஸ் வீட்டுக்கு வந்துடும், கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட் ஆஃப் போட்டிருந்தோம். அதாவது ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 171 போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஜென்ரல் கோட்டாவுக்கு என்ன பண்ணியிருந்தேன், ஜேஓ வந்து பார்த்தீங்கன்னா 171 போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஓ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 163 போட்டிருந்தேன். ரைட்டா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி அண்டு எம்பிசி, ஓகேங்களா? எம்பிசி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருந்தேன்னா 170 போட்டிருந்தேன். டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 162 போட்டிருந்தேன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 போட்டிருந்தேன். ஓகேங்களா? பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 போட்டிருந்தேன். இது டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 157 போட்டிருந்தோம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்டு எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 167 போட்டிருந்தேன். ஜேஓக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 159 போட்டிருந்தேன். அதேமாதிரி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 ஜேஓக்கு போட்டிருந்தேன். 157 வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நான் கட் ஆஃபாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் சில இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அந்த மாதிரி வேரியேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம கட் ஆஃப்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது சார், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் 1 மார்க் கூடும் 2 மார்க் கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே, இது என்னுடைய கருத்து, அது உங்களுடைய கருத்து, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க கருத்து யார் வேணாலும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, இருக்கலாம். ஓகேங்களா? வரட்டும், பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த கட் ஆஃப் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ்க்கு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபைனலாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேசவே இல்லை. நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஜேஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2600 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு மட்டும் தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 160லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 ஒரு 9 வரல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 169 வரல இருக்கிறீங்க அப்படின்னா
ஜென்ரல் மட்டுமே, அதாவது ஓசி கேண்டிடேட் ஜென்ரல் மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு, வேற எந்த கம்யூனிட்டிலையும் எனக்கு வராது, ஜென்ரல் மட்டும்தான் வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் 160லேருந்து 169 இருக்கிறீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அப்படியே அவுட்டுங்க. ஓகேங்களா? டைப்பிஸ்ட் இல்லைன்னா அப்படி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ்க்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரைட்டுங்களா? 160லேருந்து 169 எடுத்து டைப்பிஸ்ட் இல்லை அப்படின்னா வெறும் ஜென்ரல் கோட்டாக்கு மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக வர முடியாது. 170லேருந்து இருந்தால் மட்டும் தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 163 ப்ளஸ் இருந்தீங்கன்னா 163 டு இருந்தீங்கன்னாவே ஓசி கேண்டிடேட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அழகாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். 163 அண்ட் எபோவ் இருந்தீங்கன்னா டைப்பிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். அல்லது 160லேருந்து 169 எடுத்து நாங்கள் வெறும் ஓசி மட்டும்தான் அப்படின்னா டைப்பிங் எதுவும் இல்லைன்னா அது வந்து நீங்கள் அவுட்டுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறது வந்து பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160லேருந்து 168 எடுத்துருக்கீங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ்க்கு. ஓகேங்களா? 68 எடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வேகன்சிஸ் நம்ம 170 சொல்கிறோம், மற்றவங்களாம் அதை விட அதிகமாக தான் சொல்கிறாங்க. இப்போ 160லேருந்து 168 நீங்கள் பிசியோ எம்பிசியோ டிஎன்சியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட டைப்பிஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 160லேருந்து 168 எடுத்தது வேஸ்ட்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக கிடைக்காது இந்த வேகன்சிஸ்க்கு. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டைப்பிங் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 162 சொல்லியிருக்கிறோமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 160லேருந்து நீங்கள் என்னது 160 ப்ளஸ் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாகவே நான் உங்களுக்கு என்ன ஆயிரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம். இப்போ பிசிஎம்மாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 160, ஓகேவா, இப்போ ஒரு 157லேருந்து ஒரு 160 என்னது 64 வரலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிசிஎம்மாக இருக்கிறீங்க. அதே மாதிரி எஸ்டி இவங்க 2 பேருமே நோட் பண்ணிக்கோங்க. 157லேருந்து ஓகேவா 157லேருந்து 164 வரலும் இருக்கிறீங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, டைப்பிங் வந்து எதுவுமே கிடையாது, டெக்னிக்கல் எஜுகேஷன் அதாவது டைப்பிங் எதுவுமே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா டஃப். ஓகேங்களா? கிடைக்கிறது 164 வேணா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ 163 வரலும் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவுட். இப்போ இன்கேஸ் இவங்க வந்து டைப்பிங் பிசிஎம்மோ எஸ்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 157லேருந்து 163 வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைப்பிங் வச்சிருக்கிறீங்க. ஓகேங்களா? டைப்பிங் வச்சிருக்கிறீங்க 164 வரலும்னா நீங்கள் டைப்பிங் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக 157லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணிக்கலாம். 157 எடுத்தீங்கன்னா போதும், அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் எஸ்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே மேட்ரு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் எஸ்சிஏவுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 159. ஓகேங்களா? 159லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 167 வரலாம் எடுத்துருக்கிறீங்க. 159லேருந்து 167 வரலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 159 எடுத்துட்டு சார், கிரேஸ் மார்க்கெல்லாம் சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு என்கிட்ட போத் ஐயாவில் இருக்குது சார்னா நீங்கள் 159லேருந்து அதுக்கு மேலே எத்தனை இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப்பிங் இல்லை அப்படின்னா ஓகேங்களா 160லேருந்து நீங்கள் 166 வரலுமே இருந்தால் கூட கொஞ்சம் டஃப் தான். ஓகேங்களா? கொஞ்சம் கிடைக்கிறது டஃப் தான். ஓகேங்களா? ஸோ 167 அதுக்கு மேலே இருந்தால் தான் ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 160லேருந்து 169 எடுத்துருந்தாலும் ஓகேங்களா ஒரு இப்போ ஜென்ரல் பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் இல்லைன்னா வேலையே இல்லைங்க. இப்போ இதெல்லாம் டைப்பிங் இல்லைன்னா வேலையே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் எல்லாத்துக்குமே இப்படி தான் வருது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னா 160லேருந்து 168 வரலும் 167 வரலும் நீங்கள் எடுத்திருந்தா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கம்யூனிட்டியில் வரீங்க, ஜென்ரலில் வரீங்களா, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எதில் வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ன முடிச்சிருக்கிறீங்க, டைப்பிங்கோ ஸ்டெனோவோ ஏதாவது முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வெறும் ஜேஓவுக்கு மோதுறவங்களா இருந்தால் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 170 ரேஞ்சு கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லை என்கிட்ட டைப்பிங் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 160 அப்படிங்கிறவங்கலேருந்து வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் எஸ்சி எஸ்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 160க்கு கீழே இருக்கிறவங்களே 2-3 மார்க் கீழே இருக்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால நீங்கள் என்னன்னா 160 ப்ளஸ் எல்லாம் நிறையா போட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெரி பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? 160 எடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகேவா? அதனால 160 எடுத்தால் எல்லாருக்குமே கிடைக்க போகிறது கிடையாது, 165 எடுத்தால் எல்லாருக்குமே கிடைக்க போகிறது கிடையாது, அதே மாதிரி 160 கீழே இருக்கிற எல்லாருமே இல்லாமல் போகிறது கிடையாது.
இதில் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட். டைப்பிங் ஸ்டெனோவும் ரொம்ப ரோல் பண்ணும். அது இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க நீங்கள் கேட்டதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஓகே, பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.